என்ன என்ன பிளான் பண்ணிருக்க? இப்ப என்ன கடத்தி வச்சு லவ் டார்ச்சர் பண்ணான்னு இருக்க? ஆமா, உன் புத்தி அங்கதான் போகுமாடி. அப்படியே லவ் டார்ச்சர் பண்ணா மட்டும் இறங்கி வந்து என் கூட வாழ்ந்துற போறியாக்கும். ஏய், இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? கிரிச்சு கிரிச்சுன்னு கத்தாத, காது வலிக்குது. ஒரு நிமிஷம் இரு. ரவுடி. காத்து நல்லா வருதா? ரொம்ப வெக்கையா இருக்குல்ல? ஐஸ் வாட்டர் இருக்கு, குடிக்கிறியா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வேலையில எதுக்கு நீ தேவலாம பாத்துட்டு இருக்க? பின்ன உங்ககிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கேட்கல. உன்னை எப்படி பாதுகாக்கிறதுன்னு வேற எனக்கு தெரியல. இதுதான் ஒரே வழி. அதனாலதான் உன்னை கடத்தி சேஃப்டியா ஒரு இடத்துல உணர்ந்து வச்சிருக்கேன். சேஃப்டியா? சேஃப்டியா இல்ல நீ? ஆமா. புடம், இங்க பாரா, நீ செய்யறது எதுவுமே சரியில்லை. நான் கிளம்புறேன். ஏய் ஏய் ஏய், எங்கே கிளம்புற? அதுக்கா இவ்வளவு தூரம் வண்டியை வச்சு தூக்கிட்டு வந்து உன்னை இங்க வச்சிருக்கேன்? அந்த பர்சுவை பத்தி உனக்கு தெரியாது. 1 நம்பர் கிரிமினல் அவன். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா அதை சாதிக்கிறதுக்கு அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு. அவன் அரெஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நீ என் கூட என் கஸ்டடியில தான் இருந்து ஆகணும். என்ன ஆர்டர் போடுறியா? நீ ஆர்டர் போட்டா நான் தலையாட்டிட்டு உன் கூடவே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? மேடம், எனக்கு நீங்க என்ன டியூட்டி கொடுத்துருக்கீங்க? பாடி கார்டு டியூட்டி தானே? அதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. இங்க பாரு மாறா, என் ஃபேமிலி விட்டுட்டு என் வேலையை விட்டுட்டு என்ன இந்த இடத்துல முடங்கி கிடக்க சொல்றியா? அந்த பரசு எவனா இருந்தாலும் சரிடா, நான் அவனை நேருக்கு நேரா சந்திச்சுக்கிறேன். நான் கிளம்புறேன். அம்மா தாயே, என்ன ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா? நேருக்கு நேரா சந்திக்கிறதுக்கு அவன் ஒன்னும் பேப்பர் ரவுடி கிடையாது. இது சினிமா கிடையாது. அவன் போலீஸ்க்கே தண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கான். புரியாம பண்ணாத. ஒரு சில நேரத்துல புத்தியை விட சாமர்த்தியம் முக்கியம். நீங்க வீரான்னு பேரு வச்ச ஒரு வீர தீர சூரி தான். ஆனா உன்னால அவங்க கூட சண்டை போட்டு அடிக்கவெல்லாம் முடியாது. இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன குறை? இந்த கட்டில் இருக்குது, சேர் இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, அங்க பாரு பாத்திர பண்டம் எல்லாம் இருக்கு, அங்க பாரு கொசுவல் கூட வாங்கி வச்சிருக்கேன். இந்த அங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்குது, தண்ணி, சிக்கன், மட்டன் எல்லாம் வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு பொட்டாட்டா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியா இரு. எம்மா, நீ உன் கலெக்டர் வேலையை இங்க இருந்து ரகசியமா கூட பார்க்கலாம். உனக்கு எதுவும் டாக்குமெண்ட் பார்க்கணும், கையெழுத்து போடணும், கொண்டு போகணும், கொண்டு வரணும்னா சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவன் இன்னும் எவ்வளவு நாள் அரெஸ்ட் ஆவான்னு தெரியல. அண்ணா, அந்த கலெக்டர் நம்ம கடத்திட்டேன்னு சொல்றாங்கண்ணா. ஏய், என்னடா சொல்ற நீ? ஆமாண்ணா, டிவி நியூஸ்ல அப்படிதானே சொல்றாங்க. ஏய் அண்ணா, அவளை எனக்கு தெரியாம யாரோ ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காங்கடா. இருந்தாலும் உன் பேர் அடிக்கடி டிவில சொல்றாங்கண்ணே. கேக்குறதுக்கே எனக்கு குஷியா இருக்குண்ணே. டேய், ஆல்ரெடி என்கவுண்டர் லிஸ்ட்ல என் பேர் மட்டும் தான்டா இருக்கு. நான் தான் கடத்தினேன்னு சொல்லி தனிப்படைய வச்சு என்ன தேடுவாங்க. டேய், எந்த பக்கம் போனாலும் நம்மள சுத்து போட்டு போலீஸ் நிக்கிறாங்கடா. அந்த கலெக்டர் இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. டேய், இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? அண்ணா, இவர் அந்த காவேரி டெக்ஸ்டைல் ஓனர்ண்ணே. ரொம்ப வருஷமா கடைக்கு வரதே இல்ல. அவன் டேய், காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர்னா அந்த கலெக்டரோட மாமனார் தானடா அவன்? ஆமாண்ணே, கலெக்டரை நான் அங்க பாத்துருக்கேண்ணே. இப்ப என்னண்ணா பண்றது? என்ன பண்றதா? டேய், அண்ணா, அந்த ஆளை ஃபாலோ பண்ணா இப்ப கலெக்டர் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிடும்டா. டேய், நீங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. டேய் பிரபா, நீ வண்டி எடுறா. வாங்கடா. டேய், வேகமா போ. அச்சச்சோ, சோறு வேஸ்டா போச்சே.
சாப்பாடெல்லாம் கொட்டி போயிடுச்சே. டைம் வேற ஆயிடுச்சு, கடை வேற பூட்டியிருப்பான். சரி, ஏதாவது சாப்பிடுறியா? ம். எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்படியெல்லாம் உங்களை விட்டுற முடியாது மேடம். நீங்க என்ன சாதாரண ஆளா? கலெக்டர். நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம். ம். அப்ப, நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இருங்க, நூடுல்ஸ் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன், செஞ்சு தரேன். எனக்கு வேண்டாம்.